ஹலோ வணக்கம் மக்களே. வெல்கம் டு டெல்லுலு vlogs in Ireland. இன்னைக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் ஞாபகம் வந்துருச்சு, எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்துடலாம். இங்கே ஒரு பார்க் இருக்கு, கூல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்கு. அந்த பார்க் போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. ரெடியாக சொல்லிட்டு அந்த மேலே அமுச்சு விட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரெடி தான், பட் எந்த ட்ரெஸ் போடணும்னு இன்னும் டிசைட் பண்ணல. என்ன டக்குன்னு இந்த ஜாக்கெட் எடுத்து போடணும், அவ்வளோ குளிராக இருக்குன்றதுனால நான் டிசைடே பண்ணல என்ன போடணும்ட்டு. எனக்கு கீழே கூப்பிட்டுட்டே இருக்காங்க. கிளைமேட் நல்லா தான் இருக்கு, ரொம்ப குளிருது போல. இன்னைக்கு மழை ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 o'clock மழை சொல்லியிருக்காங்க. இப்போ டைம் 2 ஆக போகுது. ஸோ நம்ம இன்னைக்கு அந்த பார்க் போறோம். அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அதுதான் நம்ம பிளான் இன்னைக்கு. அப்புறம் உங்களுக்கு தான் நல்லா இருக்கீங்களா? எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கா? அதிர்ச்சி சொன்ன மாதிரி 8 கோடி மக்கள் என்ன மிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவா. அப்ப யாருமே மிஸ் பண்ணலான்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நானே கேட்கறேன், என்ன மிஸ் பண்றீங்களா மக்களே? நீங்க இங்க என்னன்னா, இங்க வரும்போது என்ன பிரச்சனைங்க, குழந்தைங்க கூட நம்ம ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால அவங்க எல்லாம் இப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா அப்ப நம்மளும் சாப்பிட்டுட்டே இருப்போம் அவங்க கூடயே சேர்ந்து. இதுதான் பிரச்சனை. அதனால நம்மளுக்கு வெயிட் ஏறுறது நம்மளுக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. அப்படி ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்கு மக்களே. எப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டு வெளியே போனாலும் எப்படியும் ஃபுல்லாக கவர் தான் பண்ண போகிறேன். ஜாக்கெட் மட்டும் தான் போடணும், அதை கீழே போய் போட்டுக்கலாம். அங்கே போயிட்டு அங்கே என்ன எப்படின்றதெல்லாம் நான் உங்களை காமிக்கிறேன். டெய்லி இதே மாதிரி மூடி வச்சுதான் வெளியே இறங்க முடியும், வேற வழி இல்லை. பிகாஸ் அந்த அளவுக்கு குளிராக இருக்குன்றதுனால ஃபுல்லாவே கவர் பண்ணி மட்டும்தான் வெளியே இறங்க முடியும். அந்த அளவுக்கு குளிர் இருக்காப்பா. யாருமே இல்லை வெளியே, ஒரு மனுஷன் கூட இல்லை. அங்கே மட்டும் பின்னாடி ஒரு பையன் மட்டும் பின்னாடி விளையாடிட்டு இருக்கான். மற்றபடி யாருமே வெளியவே இல்லை. என்ன மாதிரி பைத்தியம் நான் மட்டும்தான் இருக்கும். இந்த டைம்ல இந்த வெளியே சுத்துறது அந்த மாதிரி இருக்கிறது நான் மட்டும்தான் இருக்கும். ஹேர் இப்படிதான் இருக்கும். மழை பெஞ்சிட்டு இருக்கு, கொஞ்சோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த காத்துல என் மூஞ்சியும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஓகே, அவங்க எல்லாம் மறந்துக்குள்ள நம்ம வண்டியில உட்காந்துக்கலாம். அங்க தெரியறதுதான் டாய்லெட்ஸ். இங்க ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு தெரியுதா? இது என்னன்னு தெரியுமா? கெஸ் பண்றீங்களா? இதுதான் இவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன், காடா ஸ்டேஷன். நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் இங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு தெரியுதா? இந்த ஃப்ளவர்ஸ்க்கு ஒரு கதை இருக்கு, அது நான் உங்களுக்கு சொல்றேன். ஒயிட் கலர்ல தெரியுதா? இதே ஃப்ளவர் எல்லோ கலர்ல இங்க நிறைய இருக்கும். ஸ்கை கூட பாருங்க, ஒரு இடத்துல ஒயிட்டா இருக்கு, நடுவில் ப்ளூவா இருக்கு, இன்னொரு இடத்துல மறுபடியும் ஒயிட்டா இருக்கு. உங்களுக்கே தெரியுதுல்ல? நம்ம பிளக் பண்ணவே கூடாது. அது இந்த பொண்ணு ஒயிட் கார்லிக், அது நம்ம பிளக் பண்ணவே கூடாதான். இங்க எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. We respectfully ask you not to pick the wild garlic which is currently growing in our nature reserve. Please leave for the wildlife. Thank you அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எதுவுமே நம்ம பிளக் பண்ணக்கூடாதுதான். இதுதான் கூல் பார்க். ஓகே, தெரியாம இந்த பேக் எடுத்து மாட்டிட்டோம். கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற மாதிரி எனக்கே தெரியுது. அதுதான் இவங்ககிட்ட மாட்டாங்கன்னு கேட்டேன். இங்க என்னமோ எழுதி வச்சிருக்காங்க. And grandma said that the poor village, அது என்னால படிக்க முடியல. அது ஏதோ இந்த மாதிரி எழுதி வச்சிருக்காது. படிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான், அப்புறம் படிக்க முடியல. நீங்க அதை பார்க்கும்போது எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைக்க கூடாது. ஆனா என்னால படிக்க முடியல. என் கையில டாகும் இல்ல, குழந்தையும் இல்லை. அதனால நான் தனியா தான் நடக்க போறேன். இந்த மரம் பாருங்க மக்களே, இது என்னது? இது மரமா? இது மட்டும் நம்ம சென்னையில தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா இங்கதான் டெய்லி ஷூட்டிங், சான்ஸே இல்லை. நிறைய பெரிய நாய்க்குட்டிங்கள்லாம் இருக்கு. அவங்கெல்லாம் அவங்க டாக்ஸ் கூட தான் நடந்து வர்றாங்க. நம்ம அப்படியே நடந்துட்டே தான் இருக்கோம். பாருங்க மக்களே, எனக்கு இந்த அழகுல என்ன சொல்லணும்னு தெரியாம நான் நின்றுட்டு இருக்கேன். அதாவது எந்த ஊர்ல தான் இருந்தாலும் சம்டைம்ஸ் ஹைஜீன்ன்றது பர்சனலான மேட்டர் கூட. ஸோ அங்க ரெஸ்ட் ரூம் பக்கத்துல கொஞ்சம் நீட் இல்லாம இருந்ததுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தா, நான் பார்த்த வரைக்கும் இங்க இருக்கிறவங்க கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளான ஆளுங்கதா. பார்த்துதான் எல்லாமே பண்ணுவாங்க. மக்களே, எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பார்க்கணும்னு ஆசை இருந்த ஒரு விஷயம் தான் செரி ப்ளோசம். அதுலதான் செரி ப்ளோசம் ரொம்ப பாப்புலரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இங்க இங்கேயும் இருந்திருக்கு செரி ப்ளோசம். அதில் முடிஞ்ச அளவுக்கு நான் காமிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். பிகாஸ் இங்க இருக்குன்னு தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்ப்போம். பாருங்க, கடைசியா நம்மளுக்கு அதை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம மரத்தை கட்டி பிடிக்கிறது நல்லது. பொண்ணும் அவனு ஹக் த ட்ரீ. கேன் ஐ மீன் மக்களே, எனக்கு இதுக்கு மேலே ஏறணும்னு இருக்கு. பட் நான் விழுந்துட்டோன்னா கொஞ்சம் பஞ்சாயத்து இருக்கு, ப்ராப்ளம் இருக்குன்றதுனால
ஐயோ ஒரு நிமிஷம், இந்த மரத்தை நம்ம லைட்டா தொட்டு பார்ப்போம். தொடக்கூடாதுன்னு தொடலாம்னு நினைக்கிறேன். ஆனா நிறைய ஃபங்கஸ் எல்லாம் இருக்கு இங்கெல்லாம். நம்ம ஏதாச்சும் பார்த்து தான் தொடணும். தேவையில்லாத இடத்துல எல்லாம் போய் தொட்ட ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு ஏதாச்சும் வந்துடும், அலர்ஜி மாதிரி எல்லாம் வந்துடும். அதனால பார்த்து தான் போய் தொடணும். ஆனா வந்து மரத்தை வந்து ஹக் பண்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இங்க என்னமோ எழுதி வச்சிருக்காங்க, சைட் ஆஃப் எஸ் ஐ ஆம். ஹேவ் யூ பீன் ஹியர் பிஃபோர்? இது பாருங்க, இதுதான் இப்ப அங்க போகும்போது அண்ணா சொன்னாங்க இது பாத்திருக்கியா அப்படின்ட்டு. பாருங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு மரமும் அவ்வளவு பெருசா இருக்கு மக்களே. ரொம்ப தொடறதுக்கு பிளான் இல்லை. நானும் எக்ஸைட்டடா இருக்க மக்களே அந்த ட்ரீ பாக்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த ட்ரீ பேர் வந்து ஆட்டோகிராஃப் ட்ரீன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கிருந்து வரல மக்களே, வெரி சாரி. நான் சென்னைக்கு திரும்பி வரல, நான் இங்கதான் தங்க போறேன். நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த ஊர்ல தங்கிடலாம், இங்க வாழ்ந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இங்கே நிக்க சொல்லிட்டாங்க, நான் வரல. பாய் மக்களே. இது ஒரு மரம். ஆனா இந்த மரம் எப்படி இருக்கு, இந்த மரத்துக்கு ஒரு பேரும் வச்சிருக்காங்க அவங்க. இந்த ட்ரீ பாருங்க, நான் சொன்னேன்ல ஆட்டோகிராஃப் ட்ரீன்னு, அதுக்கு கீழே எழுதி வச்சிருக்காங்க பாருங்களேன், தி ஆட்டோகிராஃப் ட்ரீ அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு சில பேரோட பேரெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இந்த மரத்துல அவங்க எழுதி வச்சிருக்கிறத அவங்க கீழே எழுதி போட்டிருக்காங்க. இந்த பேரெல்லாம் வந்து இதோட உண்மையான ஹிஸ்டரி எனக்கு தெரியல. நான் உண்மையில அதை படிச்சுட்டு உங்களுக்கு சொல்லி இருந்திருக்கணும். பட் வந்து ஒண்ணு பண்ணுங்க, உங்க கையில போன் இருக்குல்ல, சும்மா கூகுள் பண்ணி பாருங்க. அது இன்னும் கொஞ்சம் ஈஸி இல்ல, நான் சொல்லி தரது விட சொல்லி தரலன்ட்டு நீங்களே வந்து கொஞ்சம் கூகுள் பண்ணி பாத்துக்கோங்க. ஆனா இந்த ட்ரீ வந்து அண்ணா இப்பதான் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னது இது, நான் என்னோட லைஃப்ல இப்படி அழகான ஒரு மரம் பார்த்ததே இல்லை. அயர்லாந்துல வந்து கூல் பார்க்ல வந்து இருக்கிற ஆட்டோகிராஃப் ட்ரீ. ஓகேங்களா, எனக்கு என்னோட பேக்ரவுண்ட்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மரம் எப்படி நான் இப்ப திரும்பி வருதுன்னு எனக்கே தெரியலையே, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்பதான் சொல்றேன், இந்த மரம் பூராவே வந்து ஃபுல்லா இலை இருக்குமா, ஃபுல் இலை இருக்குமா. இலை இருந்தா அது அப்படியே வந்து ஒரு வீடு மாதிரி இருக்குமா. எனக்கெல்லாம் சின்ன வயசுல எப்படின்னா, நம்ம விளையாடுவோம்ல, நம்ம விளையாடும் போது ஒரு மரத்தை வந்து நான் வந்து ஒரு வீடே கட்டுவேன், நானே கட்டுவேன். அம்மாவோட சாரி எல்லாம் எடுத்து வச்சுட்டு நானே வந்து ஒரு வீடு கட்டுவேன். அதுக்குள்ள நான் வந்து கஞ்சி ரெடி பண்ணுவேன், பொரியல் எல்லாம் நானே வந்து ரெடி பண்ணுவேன். உங்களுக்கு தெரியும்ல, கஞ்சிக்காக நான் வந்து இந்த மண்ணெல்லாம் வச்சுட்டு கஞ்சி ரெடி பண்ணுவேன். அதுல தண்ணி ஊத்துனா அது கஞ்சி. அப்புறம் வந்து பொரியலுக்காக நான் இலையெல்லாம் வந்து கட் பண்ணி போடுவேன். அப்புறம் எனக்கு 2 குழந்தை இருக்கும். குழந்தையில வந்து ஒரு குழந்தை வந்து தேங்காய் மரம் இருக்குல்ல, தேங்காய் மரத்துல தேங்காய் தான் எனக்கு குழந்தை. அந்த மரத்துல இருந்து 2 தேங்காய் கிடைச்சிட்டுனா 2 குழந்தை. ஸோ இந்த மாதிரி ஒரு மரம் வந்து என் ஊர்ல இருந்திருந்தா சத்தியமா வந்து நான் வந்து அதெல்லாம் பண்ணியிருந்திருப்பேன். ஆனா இந்த மரம் வந்து எந்த அளவுக்கு ஹிஸ்டரி வந்து விட்னஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அவங்க ட்ரைனிங் ஏதோ எடுத்துட்டு இருக்காங்க. எந்த ட்ரைனிங் பொண்ணு? ஹாக்கி ஏதோ இதெல்லாம் சொல்றாங்க. ஓகே மக்களே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் காமிக்கிறேன். நம்ம இந்த ஹேசல் நட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல, என் பின்னாடி தெரியாதோ இவன் தான் ஹேசல் நட் மரம், தெரியுதா? பட் வந்து இப்போ அது அந்த ஹேசல் நட் இதுல இப்ப இல்ல, இந்த சீசன்ல இப்ப இல்ல. அப்படி நம்ம ஹேசல் நட் மரம் பார்த்துட்டோம் மக்களே. இங்க தங்கணும்னு தான் எனக்கும் ஆசையா இருக்கு. இந்த மரத்தோட பேர் என்னன்னு பார்ப்போமா? காட் வில்லோ. இங்க வந்து கொஞ்சம் வெயில் இருக்கு இப்போ. இங்க வந்த பிறகு எல்லா மரமும் பார்க்கும்போது அவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கு. மரம் பாருங்க, இதுல எதுவோ காய் இருக்கு பாருங்க. என்ன காயின்னு எனக்கு தெரியல. இந்த மரத்துக்கிட்ட நான் வந்திருக்கேன். நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த மரத்தை கட்டி பிடிக்க வந்திருக்கேன். நம்ம மரத்தை வந்து கட்டி பிடிச்சா நம்மளுக்கு வந்து நிறைய ஆயுஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம், நம்மளுக்கு இருக்கிற பெயின் எல்லாமே வந்து இந்த மரம் எடுத்துருவாங்களாம் அப்படி என்னமோ நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் வந்து எப்பவுமே இந்த மரத்தை கட்டி பிடிக்கிறது நல்லதுதான். பாடா, இந்த மரம் எத்தனை வருஷம் பழக்கம் இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த பூவோட பேர் தான் டான்ஸ் லைன்ஸ். இந்த ஃப்ளவர் வச்சு இவங்க வந்து ஜெல்லி பண்ணுவாங்க, வைன் பண்ணுவாங்க, டீ பண்ணுவாங்க, காஃபி பண்ணுவாங்க. இது இந்த ஸ்ப்ரிங் சீசன்ல தான் வந்து ஜாஸ்தியா வருமா. இவங்க இது எவ்வளவு பறிச்சு எடுத்தாலும் இது வந்து மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலி இது இங்க வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பட் வந்து நம்ம வர்ற வழியில வந்து நிறைய இருந்தது, அங்க இங்க எல்லாம் இருந்தது. அப்பதான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு விஷயம் வந்து, அந்த பூ வந்துட்டு காஞ்சிட்டு அது அப்படியே ட்ரை ஆயிட்டு அப்புறம் அது பறந்து போயிடும்ல, அந்த மாதிரி இந்த பூ வந்து இந்த சீசன்ல வந்து அது வந்து இப்படி ஆயிடும், இன்னொரு சீசன்ல வந்து அது கொழிஞ்சு போயிட்டோம்னா அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த அப்பூப்பன் தாடி நீங்க பார்த்திருக்கல, பறந்து போறது அப்பூப்பன் தாடி. அது தமிழ்ல என்னன்னு தெரியல, எனக்கு அப்பூப்பன் தாடின்னு நினைக்கிறேன். எனக்கு அப்பூப்பன் தாடின்னு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? இது பறந்து போயிட்டு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட மேல வந்து பட்டுட்டோம்னா அவங்களுக்கு அலர்ஜி ஆயிடும், ஃபீவர் வந்துடும். அதனால அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அது வந்து அவங்களாவே பிளக் பண்ணி த்ரோ பண்ணிடுவாங்களா. சோ ஒரு சில பேருக்கு அது அலர்ஜி ஆயிடுமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அயர்லாந்து ஃபுல்லாவே இப்ப இந்த சீசன்ல இதுதான் இருக்கு. நான் எந்த இடத்துக்கு போனாலும் இதுவும் கேரி பண்ணிட்டு போகுவேன் மக்களே. என்னன்னா எனக்கு ஒரு மெமரி. நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். 3, 2, 1 go. ஸோ இந்த இடம் வந்து மக்களை எப்படி இருக்குன்னா, நிறைய பேர் இங்க வாக் வந்திருக்கிறது வந்து அவங்களோட நாய்க்குட்டிகளை வச்சுதான் வாக் வந்திருக்காங்க. அப்புறம் அவங்களோட குட்டீஸை வச்சு வந்திருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து அங்க வந்து ஒரு கிளாத் ஒன்று போட்டுட்டு அங்க உட்காந்து வந்து விளையாடுறாங்க. அதோ அங்க ஒருத்தன் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு 3 வயசு இருக்கிற ஒருத்தன் ஏதோ ஒன்று நோண்டிட்டு இருக்கா. ட்ரெஷர் ஹண்டிங் எல்லாம் அவங்க விளையாடுவாங்கல்ல, அதெல்லாம் அவங்க இங்கேயே விளையாடுறாங்க போல.
ஒட்டுமொத்தமாக எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுறாங்க லைஃப் வந்து. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது நம்ம இந்த உலகத்தில் இருக்க போகிறது ரொம்ப கம்மி டைம் தாங்க. இருக்கிற டைமில் வந்து வாழ்க்கை என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதா. சம்பாரிச்சுட்டு கிடைக்கிற காசு வச்சுட்டு இந்த உலகம் பார்க்கணும். எல்லாருமே வந்து நாய்க்குட்டிகளை வச்சிருப்பாங்க. ஆனா எந்த நாய்க்குட்டியும் வந்து மற்றவங்கள கடிக்காது. இன்கேஸ் கடிச்சா அது யாரோட ஆனரோ அவங்க வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால இவங்க வந்து சின்ன வயசுல இருந்து வந்து டாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா ட்ரைனிங் கொடுப்பாங்க. போட்டி ட்ரைனிங்கா இருந்தாலும் மற்றவங்கள கடிக்காம இருக்கிறதுக்கான ட்ரைனிங்கா இருந்தாலும் எல்லாமே வந்து இவங்க நல்லா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க அறை எதுவும் பண்ண மாட்டாங்கன்றது அவங்க மேக் ஷுர் பண்ணுவாங்க. அது அவங்களோட ஆனர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது மட்டும் இல்ல, இங்க இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது என்னன்னா, எல்லார் வீட்லயும் ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லயும் நாய்க்குட்டிகள் இருக்காங்க. அங்க மனுஷக்குட்டி இருக்கோ இல்லையோ நாய்க்குட்டிகள் இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ரோடெல்லாம் கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு தெரியாம ஒரு நாய்க்குட்டி வந்து ஒரு சீன் ஒன்று நான் பார்த்தேன். டக்குன்னு வந்து நாங்க சிக்னல்ல நின்றுட்டு இருக்கும்போது ஒரு நாய்க்குட்டி வந்து தெரியாம ரோடு கிராஸ் பண்ணிட்டு அவனோட மம்மி கிட்ட இருந்து விலகி அவன் தெரியாம வந்துட்டான். அப்ப என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்த சிக்னல்ல அந்த ரோட்ல இருந்து அத்தனை வண்டியும் வந்து வண்டி நிப்பாட்டிட்டு வண்டி ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க வரதுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தெரியுமா உங்களுக்கு? இன்னொரு விஷயம் வந்து எனக்கு இந்த ஊர்ல வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு நான் சொல்லவா. இப்ப இங்க உட்காந்துட்டு இருக்கும்போது தான் நான் அதை நோட் பண்ணது. குழந்தைங்க வந்து நிறைய இருக்கு. அவங்க எல்லா ஊர்லயுமே வந்து அம்மாங்க வந்து குழந்தைங்களை வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த பெஸ்ட்டா வந்து எப்பவுமே பார்த்துப்பாங்க. ஆனா வந்து நம்மளுக்கு நான் எப்பவுமே நோட் பண்ணிருக்கிற விஷயம், கொஞ்சோன்னு வந்து ஒரு குழந்தை வந்து அழுதுட்டோம்னா இம்மீடியட்டா வந்து நம்ம என்ன பண்ணுவேன், அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்துருவோம். அதான் எல்லா அம்மாங்களும் அப்படிதான் பண்ணுவாங்க. நானும் அதெல்லாம் பார்த்திருக்கேன். எங்க வீட்லயும் அதான் பார்த்திருக்கேன். எனக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. இங்க நான் ஒரு சில விஷயம் நோட் பண்ணிருக்கேன். குழந்தைங்க அழுவும் போது இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அழுது அங்கே இருந்து அழுவட்டும் அப்படின்னு நினைப்பேன். அழுது அந்த குழந்தை டயர்ட் ஆகும் போது அவனோ இல்ல அவ்வளோ வந்து அது நிப்பாட்டிடுவாங்க அழுவுறதுக்காக. அப்புறம் வந்து அவங்க எந்த விஷயத்துக்காக அது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கடைக்கு போயிருக்க, அந்த கடையில போய் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து அழுதுட்டே இருக்கும்னு வச்சுக்கோ, எனக்கு அது வேணும் எனக்கு அது வேணும் எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கும்போது என்ன நடக்கும்னா, இவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. அவனாவே வந்து அது நிப்பாட்டும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லாதான் இருக்கு. ஏன்னா நம்ம கேட்கறது எல்லாமே, குழந்தைங்க கேட்கறது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுத்தா என்ன பிரச்சனைன்னு தெரியுமா, ரொம்ப ஸ்பாயில்ட் ஆயிடும். இது ஒரு நல்ல ட்ரிக்கா எனக்கு தெரியுது. ஃபியூச்சர்ல நான் கல்யாணம் பண்ணாமான்னு எனக்கு தெரியாது. கல்யாணம் பண்ணாதான் எனக்கு குழந்தை பெற்றுப்பேன் எனக்கு தெரியல. இன்கேஸ் வந்து நான் கல்யாணம் பண்ணி எனக்கு குழந்தை எல்லாம் வந்தா அந்த மாதிரி ஒரு விஷயம் என் லைஃப்ல நடந்துட்டோம்னா நான் கண்டிப்பா இந்த ட்ரீட்மெண்ட் தான் பண்ண போறேன். கேட்குற எல்லாமே வந்து கொடுக்க போறது இல்லை. என்ன தேவையோ அது மட்டும் தான் ப்ரொவைட் பண்ண போறேன். எப்படி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எப்படி பிளான் பண்றேன். நம்மளுக்கு வந்து நம்ம ஈடன் பேபி வந்து அயர்லாண்டை பத்தி அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம், அவனுக்கு சொல்லணும்னு தோன்ற விஷயங்கள் எல்லாம் அவன் சொல்ல போறான். அவனுக்கு கொஞ்சம் தமிழ் தெரியாது. அதே மாதிரி அவனோட மலையாளம் கேட்கறதுக்கு நம்ம கேட்காம இருக்கிறது தான் நல்லதுன்றதுனால அவன் இங்கிலீஷ்ல பேசினதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவனுக்கு ஒழுங்கா அதுதான் வரும். அதனால அவன் அந்த பாஷையில பேசிட்டோம், நம்மளுக்கு அது எப்படியும் புரியும், பேசிட்டான். So Ireland sometimes has such bad weather, but right now it's really really good weather. In Ireland right now, for Ireland, this is pretty good weather. But normally it's really bad. அவன் சொல்றது கரெக்ட் தான். சாரி பேபி, அவன் சொல்றது கரெக்ட் தான். அதாவது வந்து அயர்லாந்துல வந்து நம்மளால இந்த வெதர் விஷயம் வந்து நம்மளால வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது. இப்போ வந்து இவ்வளோ வெயில் அடிக்குதுல்ல, நாங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது வெதர் எப்படி இருந்ததுன்னா அவ்வளோ இருட்டா இருந்தது. அந்த இருட்டு வந்து லிட்ரலி நம்மளுக்கு மூடுக்கும் எஃபெக்ட் ஆகும். நம்மளுக்கு எப்படி தோணும்னா, நம்மளுக்கு லிட்ரலி என்ன சொல்றது, ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா ஃபீல் ஆகும். இல்லடா டிப்ரெஸ்டா ஃபீல் ஆகும். நம்மளுக்கு வந்து ரொம்ப மூடியா தெரியும். அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூடு வந்து மாறிட்டே இருக்கும். உண்மையை சொன்னா நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஒரு மாதிரி மூடியா தான் இருந்தது. அது ஒரு விஷயம் கரெக்ட் தான். இப்போ வெயில் அடிக்குதுல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்த்தா டக்குன்னு மழை பெய்யும், கொஞ்ச நேரத்துல பார்த்தா டக்குன்னு மறுபடியும் இருட்டாயிடும், கிளவுடி ஆயிடும். ஸோ ஒரு நாள் வந்து நிறைய வெதர் வரும், நிறைய மாறிட்டே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெயின் தான் இருக்கும். இல்லடா, people in Ireland are really nice. Yeah, they're really ஃப்ரெண்ட்லி. இது அவன் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இங்க அயர்லாந்துல இருக்கிற ஆளுங்க வந்து இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, ரொம்ப பொலைட்டா இருப்பாங்க. நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க. Next point, there's not many like wild animals, so it's really safe around here. No snakes, there's no tigers, there's no dangerous animals. There's not that much dangerous animals. It's only like cows, foxes. இங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இங்க வந்து டேஞ்சரஸ் அனிமல்ஸ் எதுவுமே கிடையாது. இங்க வந்து பாம்பு இல்லை. எனக்கு உங்களுக்கு தெரியும்ல, எனக்கும் பாம்புக்கும் ஆகாது. பாம்பு ரொம்ப பயம்னு உங்களுக்கு தெரியல. பாம்பு இல்லை இங்க, பாவமா இருக்கிற கொஞ்சம். அங்க பின்னாடி பாருங்க மான்குட்டி. யார் இந்த மான்குட்டி தெரியுது உங்களுக்கு? டியர் இருக்குது பாத்தீங்களா? இந்த மாதிரி யாருக்குமே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத அனிமல்ஸ் தான் இங்க இருக்கு. அதுதான் அவன் சொன்ன வைல்ட் அனிமல்ஸ் வந்து டேஞ்சரஸ் ஆன அனிமல்ஸ் யாருமே இங்க இல்ல. எல்லாமே பாவங்க தான். அதாவது அதிகமான டாக்ஸ், அப்புறம் பசு, மாடு இருக்கு நிறைய.
மாதிரி மான் அந்த மாதிரி தான் இருக்கு. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட். Pretty beautiful over here. Like they have good history. இல்ல அவன் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் சொல்றேன் மக்களே. அதாவது அவன் சொன்ன அவன் சொன்ன விஷயம் வந்து அயர்லாந்து வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ட்டு. நம்ம ஊர்ல வந்து நிறைய இடங்கள் இருக்கு பியூட்டிஃபுல்லா. நீங்கெல்லாம் அதிரப்பள்ளி வந்துட்டோம்னா வந்து அவ்வளவுதான், நீங்க மெரஸ்லாயிடுறீங்க. இந்தியாவில வந்து தர்மசாலா அந்த மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ் காஷ்மீர் மாதிரி நம்ம ஊர்ல வந்து அழகான நிறைய இடங்கள் இருக்கு. நிறைய இடங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதிகமா வந்து கிரீனா தான் இருக்கும். இது அவன் சொன்ன ஒரு விஷயம் கரெக்ட் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கண்ட்ரி அயர்லாந்து வந்து ஒரு விஷயம். இன்னொன்னு அவன் சொன்னது வந்து அயர்லாந்துல வந்து ரோட் ட்ரிப்ஸும் ஸ்கூல்ல இருந்து கொண்டு போற அந்த நம்மளெல்லாம் ஸ்கூல்ல இருந்து கொண்டு போவாங்கல்ல, என்ன ஸ்கூல்ல இருந்து 4th ல இருந்து 5th ல இருந்து எல்லாம் வீகலாண்டு சில்வஸ்ட்ரம் அப்படி சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு தீம் பார்க்க கொண்டு வரும். நீங்க என்ன சொல்றீங்கன்னா இங்க ரோட் ட்ரிப் இந்த மாதிரி ட்ரிப் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போறதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். இன்னொரு விஷயம் அவன் சொன்னது என்ன, இங்க இருக்கிற டீச்சர்ஸை பத்தி தான் அவன் சொன்னான். இது நம்ம உண்மையிலே வந்து எனக்கு அது சரின்னு தோணுது. எல்லா டீச்சர்ஸும் வந்து இதுன்னு சொல்லல, எல்லா விஷயத்திலும் ஒரு மெஜாரிட்டி மைனாரிட்டி இருக்குன்ற மாதிரி தான். ஊர்ல வந்து எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்ததுல வந்து எனக்கு நான் டிகிரி எல்லாம் படிக்கிற டைம்ல வந்து எனக்கு இருந்த எல்லா டீச்சர்ஸும் இப்போ ஒரு 10 பேர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுல 9 பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஆனா ஒரு ஆள் மட்டும் வந்து எனக்கு இப்போ கூட அந்த காயம் என் மனசுல இருந்து மாறல. இதே மாதிரி நான் 11th and 12th படிக்கும்போது அங்க ஒரே ஒரு டீச்சரை தவிர மீதி எல்லாருக்கிட்டே இருந்து வந்து எனக்கு ரொம்ப பேடான எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இருந்திருக்கு. அப்புறம் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கேயும் 1-2 பேர் மட்டும்தான் வந்து ரொம்ப நல்லா நம்மள்கிட்ட கைண்டா இருந்திருக்காங்கன்றது தவிர மீதி எல்லாருமே வந்து ரொம்ப பேடான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்திருக்கு. என்னன்னா அங்க இருக்கிறதும் இங்க இருக்கிறதும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு தான் அவன் சொல்றேன். அவன் ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சின்னதா இருக்கும்போது 2-3 இயர்ஸ் அவன் அங்கேயும் படிச்சிருக்கான். அதை வச்சு கம்பேர் பண்ணிட்டு தான் அவன் பேசிட்டு இருக்கான். இங்க எல்லாமே முடிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம். அந்த இடத்துக்கு போயிட்டு பார்ப்போம் மக்களே. காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு வந்து கிரீனா இருக்கு. இதுல என்ன காமெடி நடக்குதுன்னா, நான் வந்து வண்டியில உட்காந்து உங்ககிட்ட vlogல வந்து தமிழ் பேசி அங்க கூட இருக்கிற எல்லாருமே வந்து அவங்க எல்லாம் தமிழ் கத்துக்கிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மலையாளம் எல்லாம் மறந்து போய் அவங்க இங்கிலீஷ் எல்லாம் மறந்து போய் இப்போ தமிழ் தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. டீசல் பிரைஸ் என்னன்னு பாருங்க. நம்ம ஒரு அமௌண்ட் கிடையாதுங்க, யூரோ தான். பட் இருந்தாலும் பாருங்க. Then yeah, it's 20 for you. Wait, do you like sweet or bit? Like வந்து நம்ம இங்க கொஞ்ச நேரம் உட்கார போறோம். உட்கார டைம்ல வந்து ஒரு காஃபி குடிக்கலாம்னு பிளான் பண்ணேன். இது வந்து என்ன காஃபி பண்ணும்? ஐஸ் மோக்கா. இது ஐஸ் மோக்கா. சொல்லி வெளியே போயிட்டு தெரியும். நமக்குள்ளே அவன் வந்து ஆல்ரெடி 2 times தான் எடுத்தோம். அதனால ரொம்ப கசப்பா இருந்ததுன்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ண சொன்னேன். ஸோ ரெடி பண்ணிட்டு இருக்கா. நம்மளுக்கே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து குடிச்சுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த காஃபி சூப்பரா இருக்கு. இது என்ன காஃபி சொல்லு? ஐஸ்ட் மோக்கா. ஐஸ்ட் மோக்கா சூப்பரா இருக்கு. ஏன்டா உசுர வாங்குறீங்க? அவன் கையில் ஐஸ்கிரீம் இருக்கு. எங்களுக்கு 2 பேருக்கும் லைட்டாக ஐஸ்கிரீம் கிட்டது ஒரு லைட்டாக எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. பட் பாருங்க எங்களுக்கு தராமல் எப்படி போயிட்டு இருக்கான்ட்டு ராஜா மாதிரி போயிட்டு அந்த ஐஸ்கிரீம் வச்சுட்டு அண்ணாவும் சேட்டாவும் சேச்சியும் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்து கொடுத்து அனுப்புவாங்க. என் கையில் வந்து நிறைய டீ பேக்ஸ் நிறைய காஃபி பேக்கெட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து அனுப்புவாங்க. நான் என்ன பண்ணுறேன் அதெல்லாம் குடிச்சிக்கிட்டே இருக்கிறது. ஓகேவா? டைமில் வந்து அதில் இந்த மில்க் பவுடர் அந்த மாதிரி எல்லாமே போட்டு இருக்கிற அந்த ரெடி டு ட்ரிங்க் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்கும். குடிச்சு நான் நிறைய வெயிட் போட்டு நிறைய கேலரி. அதுக்கப்புறம் நான் வந்து கொண்டு போகிறது ஸ்டாப் பண்ணிட்டு சும்மா பிளெயினான டீ பேக்ஸ் மட்டும் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் அது குடிக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒன்ஸ் வந்து நம்ம அடிக்ட் ஆகிட்டோன்னா அப்புறம் பெரிய அடிக்ட் ஆகிடுவேன். இதோ வந்துட்டு இருக்க பின்னாடி ஒருத்தான் இதோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் பக்கத்துக்கே வரமாட்டா. ஏன்னா எங்களை 2 பேருக்கும் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஓ வரா. ஹாய், எனக்கு தரா வெக்கமே இல்லாம நான் கேட்குற பாருங்களேன். மக்களே இப்போ எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துருச்சு. சேச்சி வந்து ஒரு ஐஸ்கிரீம், சேச்சிக்கு ஒரு ஐஸ்கிரீம் வந்து இடன் கையில் இருந்தது. எங்களுக்கு வந்து ஐஸ்ட் டீ மட்டும் தான் நாங்கள் குடிச்சிட்டு இருந்தோம். சேச்சி வந்து ஐஸ்கிரீம் வேணான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்னன்னா இதுதான் வந்து ஃபியூவல் ஸ்டேஷன். ஓகேங்களா? எங்க மேக்ஸால் அப்படின்னு நீங்க பாத்தீங்களா? ப்ரொனன்சியேஷன் அதுதான் நினைக்கிறேன். அங்கே அந்த டீசல் ப்ரைஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க, பெட்ரோல் ப்ரைஸ் எல்லாம் அங்கே எழுதியிருக்காங்க. செம்ம காற்று. அயர்லாண்டில் டைம் வந்து நைட் 7 மணி. ஆனால் எப்படி வந்து நம்ம சன் அவர்கள் அங்கே நிற்கிறாங்கன்னு பாருங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து இப்போ எத்தனை மணின்னு பார்ப்போமா? இப்போ 11:30 PM.
நம்ம ஊரில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ தூங்கியிருப்பாங்க, யாருக்குமே கால் பண்ண முடியாது. பட் இது மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கணும்னு எனக்கு தோணிடுச்சு. இங்கே டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து என் அக்கா குழந்தையும் அவனோட ஃப்ரெண்டு விளையாடிட்டு இருக்கா பாருங்க. கொஞ்ச நேரம் இறங்கி நடக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வெளியே வந்தேன். பட் இங்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, அது வாய்க்குள்ள மூடி போகுது. அது கிடையாது, நம்மளுக்கு இறங்கி நடக்கலாம்னு நம்ம மனசு சொன்னாலும் வெதர் வந்து நம்மளை விட்டுக்க மாட்டேன். நான் வெளியே இறங்கி நடக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி வந்தாலும் எனக்கு குளிருது. நடந்து போயிட்டுருக்கேன்ல, எனக்கு இப்படி வரும்போது இங்கே கீழே ஒரு ஓட்டை தெரியுதா, அப்போ எனக்கு தோணும் என்னோடய ஃபோன் இதுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும், போகுமா அப்படியெல்லாம். இல்லை லைட்டாக வந்து ஃபோன் வந்து அதுக்குள்ளே போட்டு பார்க்கலாமா அப்படியெல்லாம் எனக்கு தோணும். ஏன் எனக்கு அப்படி தோணுன்னு தெரியல. அதே மாதிரி இப்போ நடந்து போயிட்டுருக்கலாம், பின்னாடி வண்டி வருதா, ஓகே லைட்டாக வந்து நான் ரோட்டு போய் நிற்கலாமான்னு எனக்கு தோணும். அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இந்த ரொம்ப எட்ஜிலலாம் நடந்து போகும்போது இது வந்து குதிக்கலாமான்னு தோணும். அது ஏன் அப்படி தோணுன்னு தெரியல. அப்படி பண்ண மாட்டேன், பட் வந்து அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தோணுன்ற. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் சைக்கிளிங் பண்ணலாம். சைக்கிள் வரும். I'll put it on high gear so you can pedal fast. Right now you're gonna go like this. ஓகே, ஒரு சைக்கிள் கேட்டதுக்கு எனக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கா. அப்பாவி, ஒரு சைக்கிள் கேட்டதுக்கு ஒரு அடியா நம்ம முடிச்சு கட்டிடலாம்னு நினைச்சிட்டேன். ஒன்னும் இறங்க அம்மு சேட்டா, ஒன்னும் இறங்க சேட்டா. ஓகே, ஹாய் மக்களே, வெல்கம் டு தில்லி.